MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அவன் வந்து 2 பவுன் 4 பவுனுக்கு வரமாட்டான் பவாரி இருக்கு. இதான் குறைஞ்சது சுதர்சன் சார் வீட்டில் 63 பவுன். ஆனால் ஆன் ரெக்கார்டு அதை காமிச்சாங்க, அதுக்கு மேலே இருந்திருக்கும். இல்லை சார், மொத்தம் இவங்க பேரில் வந்து 24 கேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், மொத்தம் எவ்வளோ நகையை கொள்ளடிச்சாங்க? மொத்தமாக 24 கேஸு, 1000 பவுன் அவங்கள்ட்ட கணக்கு இருக்கு. ஹைவேஸில் இருக்க பெரிய வீடு பூந்து அட்டிப்பானு. அவனுங்களை பொறுத்தவரை எம்எல்ஏன்னு செஞ்செல்லாம் செய்யலை, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. எம்எல்ஏ வீடு, இது ஜட்ஜி வீடு, வக்கீல் வீடு, இது அது எந்த கணக்கு வழக்கும் கிடையாது. அவங்கள பொறுத்தவரை பெரிய வீடுனா நாங்கள் இருக்கோம். இப்போ அந்த கேஸ் வந்து அப்போ எவ்வளோ பரபரப்பாக போச்சு சார் தமிழ்நாடு? உலுக்கி எறிஞ்சிட்டீங்க அது 2005 நாட்டையே ஆட்டி எறிஞ்சிட்டு அப்படியே பயமா இருந்துச்சு. தூங்கிட்டு இருக்க உங்களுக்கு தடப்படத்தில் இருக்குன்னா நீங்க துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு இறங்குவீங்க, யாரோ ஹெல்ப்புக்கு வந்து நிற்கிறாங்கன்ட்டு போவீங்க. ஒரே சூடு. யார எம்எல்ஏ சுட்டு தான் கொண்டாங்க. ஜாங்கிட்டு சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் ஜெயலலிதா அன்னைக்கு புதிச்சு எழுந்த விஷயம், அந்த விஷயம் சுட்டு பிடிங்களாகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே அதே சொல்கிறான், பேக்காகுங்கிறான். லாரியை கேட்டு வச்சு காட்டுவான், டீசலுக்கு இருந்துச்சுமா. 2 பேர் வண்டிக்குள்ளே போட்டு எஸ்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள 5 பேர் ப்ராசஸ் நடந்துட்டு இருப்பான். அது லேடிஸ் இன்க்ளூட் 3 லேடிஸ் அப்ஸ்காண்ட், அதோட தான் வச்சு கேஸை முடிச்சாங்க. அவ்வளோ இருக்காளுங்களா இல்லை இவங்களே கொண்டு போச்சிருவானு இவங்களுக்கு பேச்சுக்கு என்ன இருக்கு? இல்லை, அதில் 3 பேர் மட்டும் பெயிலில் வெளியே போனவங்க. அதான் 3 லேடிஸ் அப்ஸ்காண்டானவங்க வரவே இல்லை. இது வழக்கு நடந்துச்சு 2005 ஜனவரி 9 காலை 2:30 மணிக்கு நடந்த அஃபென்ஸ். இது என்ன வச்சு 2025 ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் முடிஞ்சிட்டு கம்ப்ளீட். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த பவாரியா கொள்ளையர்கள் அந்த கேஸுக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு நேற்று தான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த சுதர்சனம் எம்எல்ஏ அவரோட கொலை வழக்கில் தான் இந்த கேஸே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமங்கிறது என்னோட பாலிசி. என்னையா ஜட்மெண்ட் கொடுத்த வரையும் சந்தோஷம். இந்த வழக்கு ஆக்சுவலாக நீங்கள் இது ஒரு வழக்கு தான் இப்போ எல்லாருமே ஹைலைட் ஆனிச்சு. ஆக்சுவலாக அவனுக்கு இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கானுங்க. மொத்தம் 24. ஆமாம், இதுதான் எம்எல்ஏ மட்டும் இல்லை, பிற்படுத்துறை மந்திரியாக இருந்தார் அவர் ஏடிஎம்கே பீரியடில். ஜெயலலிதாவால் நேரடியாக நியமிக்கப்படுற ஒரு ஆள். எவ்வளோ பவர்ஃபுல் காய் அவர். அவருக்கு முன்னாடி கஜேந்திரன் சொல்லி திருவேற்காட்டில் ஒன்று பண்ணியிருக்கானுங்க. இங்கே பிறன திருப்பத்தூர் மாவட்டம், அதில் தான் உள்ள கன்விக்ஷன் ஆனாங்க. இது பல குழப்பம் இருந்துச்சு, ஆளாளுக்கு குழப்பிட்டாங்க. தூக்கு தண்டனை எப்படி ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், அது வேற ஒரு வழக்கில் தண்டனையாகி போன அப்பீல் தான் ரிவர்ஸ் ஆச்சு. இது எம்எல்ஏ சுதர்சனத்தோட கேஸு. இது இங்கே நம்ம கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ பெரியபாளையம் தான் போலீஸ். அதுக்கு அந்த லிமிட்டு பெரியபாளையம் போலீஸு. அந்த வண்டியெல்லாம் இங்கே தான் நிற்கிது, வெங்கல்ல நிற்கிது அந்த வண்டியெல்லாம். அந்த லாரி அவனை பயன்படுத்த லாரி இன்னும் அந்த லாரிலாம் பெரிய லாரி நிற்கிது, வெங்கல்ல தான் நிற்கிது அந்த லாரியெல்லாம். அது அப்புறம் அங்கே நடந்து இங்கே நடந்து கடைசியாக வந்து மாவட்ட முதல்வாமன் நீதிமன்றம் வந்துச்சு. வழக்கு நடந்துச்சு 2005 ஜனவரி 9 காலை 2:30 மணிக்கு நடந்த அஃபென்ஸ். இது இன்னைக்கு என்ன வச்சு 2025 ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் முடிஞ்சிட்டு கம்ப்ளீட்டடு. பரவாயில்ல, ஏன்னா அதில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த வழக்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ லேட்டு வேண்டாம், ஆனாலும் நடத்துறதுல நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. என்னென்ன மாதிரி குழப்பங்கள் வரும் சார்? குழப்பங்கள் மீன்ஸ் உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸை வந்து ஐடென்டிஃபிகேஷன் நடத்த முடியாது. விடிய காலத்தில் 2:30 மணிக்கு நடந்தது. ஒரு நேரடியாக பார்த்த சாட்சிகளில் இன்றைக்கெல்லாம் இப்படி இந்த வர்றதுக்குள்ளே 500 கேமராவில் நம்ம பட்டு தான் அந்த ஆஃபீஸுக்குள்ள நுழையிறோம். வெளிலேருந்து சொல்கிறேன், கிளம்புன இடத்துலேருந்து. அன்றைக்கி 2005 ஏது கேமரா, ஃபோனே செல்ஃபோனே அப்போ தானே உள்ளே வருது. 2002-03 தான் கையில் ஃபோன் கிடச்சிருக்கோம். செல்ஃபோனு தான் அப்போ தான் எல்லாத்தையும் ரீச் ஆகுது. 2005 கேமரா செல்ஃபோன், நோக்கியா அந்த கலர் லைட்டு எரிஞ்சிட்டு கை கொடுக்கும்ல ஒரு ஃபோனு, அந்த மாதிரி ஃபோன் தான் வந்துச்சு. அப்புறம் தான் கேமரா ஃபோன் டபுள் சிசி உள்ளே வந்துச்சு, என்டையர் ஃபீல்டுக்குள்ளே வந்துச்சு. அப்போ அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவரோட பையன் 2 வாட்டி எம்எல்ஏ இருக்கார் நினைக்கிறேன், யார் சுதர்சன் சாரோட பையன். அதாவது 2:30 மணிக்கு அவனுங்க அந்த பவாரியாரோட பெரிய அவனுங்க எப்படிப்பட்ட அந்த லாரி மேட்டர் சொன்னேன். அதேமாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு அட்டாக் பண்ணானுங்க. லாரி தான் அவனோட மூலதனமே. உங்கள் வீட்டு வாசலில் போட்டு லாரியை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு பெட்ரோல் போலீஸ் வந்தால் கூட என்னப்பா பண்ணிட்டீங்கன்னா கரபாரு பேக்காவும் நான் அன்னைக்கு கோர்ட்டில் வந்தோம். தீரன் படத்தில் சொல்லுவான் பாரு, பேக்காவுன்னு. கோர்ட்லேயும் அதே தான் சொல்கிறான், பேக்காவுங்கிறான். லாரியை கேட்டு வச்சு காட்டுவானு, டீசலுக்கு இருந்துச்சுமா. 2 பேர் வண்டிக்குள்ளே போட்டு எஸ்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள 5 பேர் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். அது லேடிஸ் இன்க்ளூட் 3 லேடிஸ் அப்ஸ்காண்ட், அதோட தான் வச்சு கேஸை முடிச்சாங்க. அவ்வளோ இருக்காளுங்களா இல்லை இவங்களே கொண்டு போச்சிருவானு இவங்களுக்கு பேச்சுக்கு என்ன இருக்கு? இல்லை, அதில் 3 பேர் மட்டும் பெயிலில் வெளியே போனவங்க. அதான் லேடிஸ் அப்ஸ்காண்டானவங்க வரவே இல்லை அந்த வழக்கில். அதெல்லாம் எடுத்து பிடிச்சி தான் நீங்கள் நடத்தணும்னா, இப்போ நீங்கள் எதனால டிலே ஆச்சுன்னு கேட்டிங்கல்ல, எல்லா அக்யூஸ் வரும் எப்போ கேஸை முடிக்கிறேன்னு அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இல்லை சார், இது ஒரு சிவில் கேஸ்னால் சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஒரு 20 வருஷம் அவங்க 10 வருஷம் ஆகும் அந்த கேஸ் முடியும். ஏன்னா இது ஒரு கிரைம் கேஸு, ஒரு எம்எல்ஏவை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே 20 வருஷம் ஆயிருக்குல்ல சார்? இல்லை, அதை தான் சொல்கிறேன். அக்யூஸ் எல்லாரும் அப்பியர் ஆகணும்.
அப்போ தான் கொஸ்டின் கேட்க முடியும். அதெல்லாம் தவிர்த்து தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி சொல்லுவாங்க. ஸ்ப்ளிட் அப்னா ஒதுக்கிட்டு, இப்போ இந்த கேஸில் விக்கி தமிழ் 5 பேர் இருக்குன்னா 2 பேர் ஆளை இல்லைனா அவனை ஸ்ப்ளிட் அப் பண்ணு, ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் 10 பேர் கேஸ் நடத்தும். திருப்பி அந்த லேடிஸ் மாட்டினா மறுபடியும் இந்த ட்ரையல் எல்லாமே அவங்களுக்கு கண்டஸ்டட் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது, மறுபடியும் கண்டஸ்ட் ஆகும். அதனால தான் நிலையாச்சு. ஜாங்கிட்டு சாருக்கு தான் நன்றி சொல்லணும். பரவாயில்ல, அவரையெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷங்க. அதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தம் தானே. அவர் ஜெயலலிதா அன்னைக்கு கொதிச்சு எழுந்த விஷயம், அந்த விஷயம் சுட்டு பிடிங்களாகணும் அப்படின்னு சொல்லி இவர் போய் அப்போ எல்லாம் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இல்லை, வெறும் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அங்கே போய் ஃபிங்கர் பிரிண்ட்டை பெரட்டி பார்த்து ஹரியானாவில் மேவாட்டு இருக்கானுங்க, மேவாட்டு இவனு கிடையாது. அப்புறமா தான் ராஜஸ்தானில் போய் இவங்களை போய் தூக்கி அங்கே தான் வச்சு சுடுறாங்க 2 பேரை. மீரட் பகுதியில் வச்சு சுட்டாங்க 2 பேரை. அது ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா சார்? ஒரு கைரேகை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷூ கிடைச்சது, அதெல்லாம் முக்கிய ஆதாரமாக வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஷூஸ் வந்து இப்போ நம்ம போடுற ஷூஸ் வேறு, அவனுங்க போடுற ஷூஸ் வேறு, நம்ம போடுற இன்னர்ஸே நம்ம போடுறது வேறு, அவனுங்க போடுற இன்னர்ஸே வேறு. அது பனியன்ஸ், இந்த நம்ம போடுற பனியன்ஸ் அது நிறையா இருக்குது. நீங்கள் நம்ம அவங்களோட ஒத்து போகவே மாட்டோம். அந்த ஷூஸ் தான் இருந்தது. அதே வேலையை இங்கே ஒருத்தன் பார்த்தான் தெரியுமா, ராடு முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே மதுரை விருதுநகர் மாவட்டத்தை தேனி மாவட்டத்தை பூர்வீகம் கொண்டவர். அவர் என்ன செய்யறது, ஒரு இடத்த திடீர்னு ஹிந்தியில் பேசுறது, கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஹிந்தியில் பேசுனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. பார்த்தா உள்ளூர் ஆள் முகத்தை கட்டிட்டு ஹிந்தியில் பேசிக்கிறது. நம்ம மண்டேரம் பேக்காவோ தொக்காவோன்னு ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சுக்க, சார் வேறு மொழியில் பேசினான் சார் அவன். அப்படியே போலீஸ் வடக்காக போயிட்டு கேமரா தூக்கிட்டு இங்கே நம்ம திருப்பூரில் நடந்துச்சு மாடுறது. திருப்பூரில் ஒரு பண்ணை வீட்டில் நடந்துச்சு தம்பி மாடுறது. ஞான தெய்வசேகமணி, செந்தில்குமார், அலமேலு இதெல்லாம் கொண்டாங்கல்ல, அவங்க நார்த் இந்தியன்ஸ்னு சொல்லிட்டாங்க. நான் தான் முதல்ல பிரேக் பண்ணேன். அது ஒரு சேனலில் கூட நான் பழைய வீடியோ புது வீடியோ வச்சு காமிச்சாங்க. இதில் நார்த் இந்தியன் இல்லை, அவன் ஸ்டைலே இது கிடையாது. அவன் வந்து 2 பவுன் 4 பவுனுக்கு வரமாட்டான். பவாரியர்கள் வந்தால் குறைஞ்சது சுதர்சன் சார் வீட்டில் 63 பவுனு. ஆனால் ஆன் ரெக்கார்டு அதை காமிச்சாங்க, அதுக்கு மேலே இருந்திருக்கும். ரெக்கவரி அவ்வளோதான் வாங்கியிருப்பானுங்க, அவனுங்கள்ட்ட இருந்திருக்கும். செலவு பழிச்சிருப்பான் பாக்கி நகையை. ரெக்கவரியை தான் கேஸில் காமிப்பாங்க. மொத்தம் எவ்வளோ போனுச்சுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சார் மொத்தம் இவங்க பேரில் வந்து 24 கேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். மொத்தம் எவ்வளோ நகையை கொள்ளடிச்சாங்க இவங்க? மொத்தமாக 24 கேஸு. ஒரு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பவுன் அவங்கள்ட்ட கணக்கு இருக்கும். 1000 பவுன் கண்டிப்பாக அடிச்சிருப்பானுங்க. 1000 பவுன் கம்மி தம்பி, ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். 1000 பவுன் அடிச்சிருப்பானுங்க அவனுங்க. ஆனால் கணக்கு எவ்வளோ வந்துச்சு, பிடிச்ச போலீஸ் எவ்வளோ கணக்கு அமைச்சாங்கிறது நமக்கு தெரியாது. அவன் கணக்கு ஓவரால் விக்டிம் சைட்லேருந்து பார்த்தா அதுதான். இப்போ கஜேந்திரன் அவர் பையன் சேர்மனாக இருந்துட்டார் திருவேற்காட்டில். இந்த மாதிரி எல்லாம் அவங்க அடித்தது பூரா ஹைவேஸில் பெரிய வீடாக இருக்கா, ரைட்டு, ஓகே, அவ்வளோதான். லாரி நிப்பாட்டணும். வட இந்தியர்கள்லாம் எதுக்கு சார் இந்த தமிழ்நாட்டை நோக்கியே வராங்க? தம்பி அங்கே என்ன இருக்குங்க, வட இந்தியாவில் என்ன இருக்கு? கொள்ளை அடிக்கிறதுனால சரி, வேலைக்கு செய்யணும். அங்கே என்ன இருக்கு? அங்கே என்ன இருக்குது? இப்போ நம்ம எதுக்காண்டி வெளிநாடு போகிறோம்? நம்ம இப்போ நீங்கள் மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 சம்பளம்னா அந்த 50,000 இங்கே இருந்தீங்கன்னா செலவாயிடும். காரணம், ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க, 500 பணம் போடுவீங்க, பெட்ரோல் போடுவீங்க, டெய்லி உங்களுக்கு செலவாகும். அதே வெளிநாட்டில் அந்த 50,000 தான் கிடைக்குது. ஆனால் அந்த 50,000ல் 40,000 வீட்டுக்கு அனுப்ப முடியுது. என்ன காரணம்னா வேறு எந்த செலவும் கிடையாது. கம்பெனி லாரியில் கொண்டு இறக்கி விடுவாங்க, கம்பெனி லாரியில் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. கம்பெனி வீடு, கம்பெனி எல்லாமே கம்பெனி பார்த்துக்கும், லைட்டிங்ஸ் எல்லாம். இங்கே அப்படியா கிடையாது. மாதமானா அனுப்ப முடியும். இங்கே நம்ம மாதமான அந்த பணத்தை அனுப்ப முடியாது. அவன் இதே வேலையை வடநாட்டில் ஒரு பார்பர் ஷாப்பில் வேலை பார்த்தாலும் இதே தான். ஆனால் இங்கே வந்து அவன் இங்கே பார்பர் ஷாப்பில் அவன் தான் வேலை பார்க்குறான், தங்க வச்சிடுறாங்க, எல்லாமும் தங்க வச்சிடறான். அவன் இங்கே வரும் நோக்கம் வேலை பார்க்க நோக்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? வேவு பார்க்கும் நோக்கம் தான் அவன் இங்கே வர்றான். இங்கே எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவேங்க. ஒரு குல்பி ஐசி வச்சு நீ உன் வீட்டுக்கு காசு அனுப்பிட போறியா? நைட்டில் ஒரு 12 மணிக்கு நீ குல்பி ஐசி, 12 மணிக்கு குல்பி திங்கிறது இங்கே இருக்காங்க. சைக்கோ கொள்ளையனே லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடுறான் நைட்டு 12 மணிக்கு. நீ 12 மணிக்கு குல்பி ஐசி விற்கிறான், என்ன நம்பிக்கையில் விற்கிறான்? எல்லா வீட்டையும் நோட்டம் விடுவாங்க. நோட்டம் விடுறது தான் வேலை தம்பி. 12 மணிக்கு இப்போ நம்ம போய் சர்வே பண்ணுறதுக்கே பயப்படுறோம். ஆனால் அவன் வந்து நமக்குள்ளேயே சர்வே பண்ணுறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சரி, நான் பார்க்குற நேர்களுக்கு கேட்குறேன், எத்தனை வட இந்தியர்கள் நீங்கள் டாஸ்மார்க்கில் சனி ஞாயிறில் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள்? ஒர்க்கிங் டேயில் வேண்டாம், வீக் டேஸில் சொல்கிறேன். சனி ஞாயிறில் டாஸ்மார்க் பாரில் நான் பார்த்தேன் சார், பாரில் வந்து குடித்தான் சரக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். வரமாட்டான். இல்லை, வீக் டேஸ்லேயும் அவங்கள பெருசாக பார்த்து எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. பகலில் நீங்கள் பார்த்தோம்னு சொல்லுங்கள். சைட்டில் சொல்கிறத விட்டுருங்க, மெட்ரோ வேலில் சொல்கிறேங்க, மெட்ரோ வேலில் விட்டுருங்க தம்பி. நான் பகலில் டாஸ்மார்க்கெலாம் பார்த்தேன். இவ்வளோ சாமி பக்தியை பற்றி பேசுகிறான்ல, நான் முருகன் கோயிலில் பார்த்தேன், அந்த சிவன் கோயிலில் பார்த்தேன்னா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவனும்ல பொது இடத்துல கேமரா அதிக ஃபோக்கஸ் உள்ள இடத்துக்கு வரவே மாட்டான். சரி, இந்த குல்பேஸ் விற்றான், பானிபூரி பச்சை சாணியை கரைச்சி மாதிரி ஒரு தண்ணியில் ஊற்றி கையை எடுத்து வர நம்ம இடத்துல லபக்கு உள்ளே போடுறோம்ல, நைட்டு எங்கே தங்குறான்னு இது வரைக்கும் ஏதாவது கேள்வி வந்திருக்கா? ஒரு வட இந்திய ரெசிடென்ஸை காட்டுங்க நீங்கள் முதல்ல. இங்கே தங்கியிருக்கான், எங்கே வேணால் தங்குவாங்க, எங்கே வேணால் தங்குவான். ஒரு சின்ன படிக்கட்டு இருந்தால் அதில் தூங்குவான். பஸ் ஸ்டாண்டில் எங்கேனாவது வட இந்தியர் தூக்கி பார்த்துருக்கீங்களா? தூங்க மாட்டான். போலீஸ் நோட்டமிடுற இடத்துலையோ போலீஸ் உங்களை சஸ்பெக்டாக தூக்குற இடத்துல இருக்க மாட்டான்.
அவன் வந்து நைட்டில் டிஸ்பிளேயோட தான் இருப்பான். டிஸ்பிளே மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்குன்னா ஸ்ட்ரீட் லேம்புக்கு கீழே நின்று ஒரு சின்ன வண்டி வச்சு உங்களோட எளிமையான தோற்றமும் உங்களோட எளிமையான முதலீடும் காவல்துறை முதல் ஒன்றை வரையும் இறங்க வச்சிடும். டேய் அவனே பாவம் 100க்கு 200 காசை கொடுத்துருவாடா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் அடித்தா திருப்பி அடிக்க மாட்டான், பட்டனை எடுத்து போகிறோம்னு வச்சுக்கோங்க திருப்பி அடிக்க மாட்டான். ஆனா இந்த மாதிரி ஆட்கள்ல சேர்ந்தவங்க தான் பவாரியா கொள்ளையர்களும். இவனுங்க தான் லீடு. இவனுங்க இங்கே தான் இருப்பான். இவனும் போகலாம் மாட்டான். இவன் தான் இந்த வந்த கிழவனுங்களா, எத்தனை வயசு அவனுங்களா, 65 வயசு கிழட்டு. ஓம் பிரகாஷ் ஒரு இடத்துல செத்துட்டான் ஜெயிலில், வேலூர் ஜெயிலில் செத்துட்டான் உடம்பு சரியில்லாமல். அவன் தான் ஒன்று செத்தானா இவனும் அமைக்கி கொண்டானுல. இவனு எது எதான் சொல்கிறேன்னே, அவர் ஜாங்கின்ட்டு ஒரு எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு, எவ்வளோ கிரிமினல்ஸை பார்த்துருப்பாரு. அவங்க இவருக்குமே இல்லாதவங்கன்னு சொல்கிறாரு. நம்ம சொல்றது வேற. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. இல்லை அவங்களோட குலத்தொழிலே பார்த்தீங்கன்னா திருடுறது தான். அவன் குலத்தொழிலே திருடுறது தான். தீரணம் அதிகாரம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை, அதில் ஓவரால் நல்லா தான் எடுத்திருந்தாங்க. அதில் கார்த்திகோட வீட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்சி வச்சுருந்தாங்க. அதுதான் உண்மை நினச்சேன். அது கார்த்திக் வீடுலாம் வரமாட்டானுங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய வீடு ஹைவேஸில் இருக்க பெரிய வீடு பூந்து அட்டிப்பானுங்க. அவனுங்களை பொறுத்தவரை எம்எல்ஏன்னு செஞ்செல்லாம் செய்யலை. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. எம்எல்ஏ வீடு, இது ஜட்ஜி வீடு, இது வக்கீல் வீடு, இது அது எந்த கணக்கு வழக்கம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரை பெரிய வீடுனா நகை இருக்கும். அதுக்கு லீடுன்னு சொல்லிடுவானுங்க. எம்எல்ஏன்னு படிக்க தெரிஞ்சு அவன் ஏன் இங்கே வந்தான்? அறவே படிப்பறிவு இல்லாதவன் அவன். இப்போ அந்த கேஸ் வந்து அப்போ எவ்வளோ பரபரப்பாக போச்சு சார் தமிழ்நாட்டில்? ஏங்க உலுக்கி எறிஞ்சிட்டிங்க அது 2005. நாட்டையே ஆட்டி எறிஞ்சிட்டு அப்படியே பயமாக இருந்துச்சு. மக்கள்லாம் வீட்டை பூட்டிக்கிட்டு அப்படியே பயந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்படின்னா தட்டுப்பட்டு இந்த கதவை தட்டுறது, பொம்பளை குரல் ஆம்பளை குரலோட தட்டுறது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? இப்போ எம்எல்ஏட்ட பிஸ்டல் இருந்திருக்கும். தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு தடப்படா நீங்கள் துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு இறங்குவீங்க. யாரோ ஹெல்ப்புக்கு வந்து நிற்கிறாங்கன்ட்டு போவீங்க. ஒரே சூடு. யாரை? எம்எல்ஏ சுட்டு தான் கொண்டானுங்க. சுட்டு எல்லாரும் அடி இருந்தவங்களுக்கெல்லாம். எம்எல்ஏ பையன் சொல்கிறாரு, ஒரு சின்ன இடத்துல பதுங்கி கொண்டிருப்பானுங்க. அவர் வந்து ரூமில் லாக் பண்ணிட்டார், வெளியில் தாப்பா போட்டுறது. மெயின் ரூமில் தாப்பா போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்ளே தட்டி பார்ப்பீங்க. எல்லா அட்டம்ப்ட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதாவது சத்தம் கேட்காம இருக்கிறது தான் லாரியை வெளில நிப்பட்டுறது. சத்தம் கேட்காம இருக்கிறது. எல்லாரும் சத்தம் உள்ளே இருந்து வெளில சத்தம் கேட்காது. மெயினாக ஒருத்தரை கொல்ல வேண்டியது, திருட வேண்டியது, திருடிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய லாரி எடுத்துகிட்டு. ஏன்னா அன்றைய காலகட்டங்கள் வந்து இவ்வளோ கேமரா டோல்கேட்டெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. 2000 இவ்வளவு இருக்கக்குள்ளேயும் இப்போ வந்து ஹரியானாவிலேருந்து மேவாட்டுக்காரன் வந்து கேரளாவில் தூக்கிட்டு போகிறான். எல்லாரும் ஒரு காரை தேடிக்கிட்டு இருக்கான். காரை தூக்கிட்டு கண்டெய்னரில் வச்சுட்டான். கண்டெய்னர் போயிட்டு இருக்கு. அவன் ஆக்சிடென்ட் பண்ணது யதார்த்தம் நடந்தது. ஆக்சுவலாக அந்த யதார்த்தத்துக்கு உங்கள்கிட்ட இருந்த பணத்துக்கு அந்த பைக்குள்ளே காசை கொடுத்துருந்தாலும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. இவனும் அப்படி ஓட்டி ஏற்றி இறக்கணும்னு தான் போலீஸ் என்கவுண்டர் பண்ணுச்சு. இப்போவும் அந்த லாரியில தான் கொள்ளடிக்கிறாங்க. அவங்களோட அந்த பெரிய லாரி வரும் பாருங்க, அப்படியே எதிர்த்தாப்புல டயர் தூங்கிட்டு கண்டெய்னர் லாரி, அதுக்குள்ளே அவனு வீடாகவே கொடுத்து இருப்பானுங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, லோடு வருதுல உடக்கே இருந்து அதில் ஏறி 4 நாள் 5 நாள் வெளியே வைக்க போகாமல் வண்டியிலே இருப்பானுங்க. போனாலும் அதிலே போய்கிட்டு தங்கிட்டு வர்றது, எந்த செக்கிங் இல்லாமல். ஆக்சுவலாக அதுக்கு இந்த படத்தில் கூட ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. அந்த காட்சி காண்றவன காட்சி. எதுக்கடா தமிழ்நாட்டுக்கு வர்றீங்கன்னா படிங்கடானா கேட்குறீங்களாடான்னு சொல்லியிருப்பாங்க. 20 ரூபா வாங்கிட்டு உங்கள் ஊர் போலீஸ் விட்டுருது, அதனால தான் வந்தோம்னு. பட் அந்த காட்சி தப்பு. ஆனால் அதையும் நான் இப்போ ஒரு காட்சி படுத்துகிறேன். ஏன்னா அந்த மாதிரி கண்டெய்னர் வருதுன்னா என்ன இருக்குது? லோடு இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல. இன்வாய்ஸ் மீன்ஸ் என்ன ஏற்றிருக்க, எங்கே ஏற்றிருக்க, குறைந்தபட்சம் ஒரு கிராஸ் செக், லோடு இருக்கா, ஏற்றிருக்கா, நான் இறக்கிருக்கு, இந்த அளவுக்கு அது பண்ணணும்ல. எதுவுமே இல்லாமல் வெஹிக்கிள் செக்கிங் இல்லாமல் அனுப்புனா எப்படி? வெஹிக்கிள் செக்கிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 50,000 லாரி வருது இல்லையா சார்? எல்லாத்தையும் செக் பண்ண முடியாதுல்ல அவங்க இடத்துல இருந்து பாரு. அதுதான் டியூட்டி, அதுதான் வேலை. 1,00,000 பேர் வந்தானா 50,000 பேர் வந்தானா அதுதானே வேலை. அது அதுதான் இப்போ நீங்கள் வேட்டி எடுக்கிறது தான் நம்பி உங்கள் வேலை, அதை செய்கிறது தான் உங்கள் வேலை. அது செய்ய முடியலன்னா வேலையை விட்டு தான் போகணும். அதான் இப்போ செய்ய முடியாத துறை எதுக்கு இருக்கணும்? அந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம வந்து சர்ச் பண்ணாதனால தான் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வராங்க. நானும் சொல்கிறேன், நீங்கள் நாட் ஓன்லி தமிழ்நாடு போலீஸ் மட்டும் தான் செக்கிங் பண்ணலங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எந்த மாநிலத்திலையும் சரியாக பண்ணலங்கிறதா என்னோட குற்றச்சாட்டு. ஏன்னா அங்கேருந்து ஹரியானாவிலேருந்து பறந்து வந்துட்டா கேரளாவுக்கு லாரி. கேரளாவில் எப்படி எம்டியாக ஒரு லாரி வந்துச்சு? அந்த லாரிக்குள்ளே கார் ஏற்றி எப்படி வந்துச்சு சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். ஒரு காரு உள்ளே இருக்குது, அந்த காரை ஏற்றி கொண்டு வர்றான். வயல் அடி இந்த கார் ஏதுடா, இந்த காருக்கு ஆர்சிப்புக்கு எங்கேருந்து எங்கே மாறுது இப்போ ஹரியானாவிலேருந்து கேரளாவுக்கு லாரி போகுது, கார் ஏற்றி வடக்கு அனுப்புகிறோம், தெற்கு அனுப்புகிறோம். யார் ஓனர்? அவங்கள்ட்ட அஃபிடவிட் கொடு, சீல் போட்டு கொடுக்கணும். இந்த ஓனருக்கு போகுது, இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. ஒத்த காரை மட்டும் ஏற்றிட்டு போகிறீங்களா, என்னடா எதுன்னு கேட்டிருக்கணும்ல. எங்கேயாவது கண்டெய்னர் கதவு திறந்து லைட் அடித்து பார்த்துருக்கணும். ஏதாவது அவனை சொல்லியிருப்பானோ எங்கேயாவது வயலில் 1000-500 வாங்கிட்டு விட்றது. இல்லை அவங்களுமே ஒரு பிளான்டாக வராங்க இல்லையா சார்? ஒரு காரை வந்து கண்டெய்னரில் ஏற்றிட்டு வராங்க. குறிப்பாக எஸ்பிஐ ஏடிஎம் மட்டும் கொள்ளடிக்கிறாங்க. ஒரு பிளான்டாக தானே இருக்காங்க. அவங்கள்ட்ட பிஸ்டல் இருக்குது, அதை கூட செக் பண்ணாமல் அனுப்பிக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்னது யாரை குறை சொல்லிட்டு சொல்லுங்கள். டோட்டலாகவே இந்தியா ஃபுல்லாகவே நான் குறை தான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
இல்லீகல் பிஸ்டல் வச்சுருக்கான், அவன் எடுத்து ஃபயர் பண்ணுறான் போலீஸை நோக்கி. இப்போ நம்ம செக்கிங்கில் எவ்வளோ குறைபாடு இருக்குங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. குற்றம் நடந்துருச்சு, 20 வருஷம் கழிச்சு தண்டனை கொடுத்துட்டு, இதெல்லாம் ஆஃப்டர் கிரைம் நீங்கள் பேசுகிறீங்க. பிஃபோர் கிரைம் என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய சிஸ்டம் என்ன செய்யுது? துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானே. இப்போ முந்தா நாள் இன்ஸ்டாவில் போயிட்டு பீகாருக்கு ஓட்டு போட போனவங்க தூக்க மாத்திரை 2000 மாத்திரை வாங்கி விற்கிறாங்க. எங்கே போட்டு ஓட்டு போட போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு அதிகபட்சம் நல்லா பவராக நம்ம கெத்தான ஆளாக இருந்தால் ஒரு 10 மாத்திரை 20 மாத்திரை வாங்கலாம். தூக்க மாத்திரை வாங்க முடியாதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் இங்கே ஒரு விலை உண்டு. எல்லா பொருளுக்கும் விலை உண்டு. விலை இல்லாத பொருளே இல்லை, வாங்கலாம். ஆனால் அவன் வாங்குற மாதிரி 2000 மாத்திரைலாம் வாங்க முடியாது. ஏன்னா இங்கே உள்ள டெய்யை எவ்வளோ பிரச்சனையாக இருக்குங்க. ட்ரெயினில் தான் போயிட்டு வர்றாங்க. வந்து இன்ஸ்டாவில் விற்கிறாங்க, பீகாரில் விற்கிறான். பீகாரில் டாக்டர் ரோட்டில் உட்காந்துருக்கான். இந்த பிபி மிஷின் இந்த பார்க்கில் வச்சு பார்க்குறாங்க பாருங்க, அதை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் தான் டாக்டர். ஒரே போட்ட ஆளுக்கு சிரிஞ்சு அடுத்த ஆளுக்கும் போடுறா. யூஸ் அண்ட் த்ரோவே இல்லைங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க சார். ஆனால் உள்ள கைதானவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் தான் கைதாகிருக்காங்க. அதில் ஒருத்தரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 20 வருஷம் ஜெயலலிதா சிங். இல்லை, நீங்கள் 32 பேர்னா நீங்கள் ஓவரால் ஒரு வழக்கிலே நீங்கள் இம்பிள்டு நினைக்கிறீங்க. திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு வழக்கில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு டீம், ஒரு கேங்கு, ஒரு 32 பேர் கேங்கு. இவனுங்க மட்டும்தான் கேங்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பாவாரியாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதனால் இதில் கடைசியாக இப்போ வந்து ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் 3 பேருக்கு தான் கன்விஷன் ஆகும். ஜெயலலிதா சிங் தான் இப்போ விடுதலை பண்ணது. இவனு 3 பேர் தான் இப்போ கன்விஷன் கொடுத்தானுங்க. அவரை மட்டும் எதுக்கு சார் விடுதலை பண்ணியிருக்காங்க? ரோல் தான், கேஸோட ரோல் தான். ரோல் இருந்திருக்காது, பிளே ஆஃப் ரோல். ஆக்சுவலாக 3 பேரை கொடுத்தாங்களேன்னு சொல்ல, இன்னும் சொல்ல போனால் 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் உள்ளே தான் இருக்கிறாங்க. அவன் அடுத்த ரிவிஷனே போவான். இல்லை, எனக்கு லைஃப்பை தாண்டியே நான் இருக்கிறேன். ஜெயிலே பெயிலே கொடுக்கல. நான் லைஃப்பை தாண்டியே உள்ளே இருந்துட்டேன், நிறைய விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அப்பீல் போக தானே செய்வாங்க. ஆனால் பரவாயில்ல. இடையில வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ ஒரு பிற்படுத்திட்டு ஒரு மந்திரியாக இருந்தார். இடையில 10 வருஷம் தொடர்ச்சியாக அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் இந்த வழக்கெல்லாம் நடத்தி முடிச்சிருந்துருக்கலாம். நினச்சிருந்தா ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். உங்கள் மந்திரி, உங்கள் எம்எல்ஏ நீங்கள் நடத்தலை. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் உண்மையில் நன்றி சொல்லணும், அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். கவர்மெண்ட் இல்லாமலாம் கேஸ் நடத்த முடியாது. ஏன்னா இவர் நாட்டையே உழுக்கின ஒரு கேஸ். 2005 ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ கொலை பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு. 20 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு. இடையில எத்தனை ஆட்சி மாற்றங்கள். 10 வருஷம் தொடர்ச்சியாக ஏடிஎம்கே இருந்திருக்காங்க. 2006 திமுக இருந்தாங்க. 2025 ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. இடையா தமிழ்நாட்டு போலீஸுக்கு வந்து இடையில ஈரானிய கொள்ளையர்கள் வந்தானுங்க. ஒரு என்கவுண்டர் தரமணியில், அடுத்தது மேவாட்டில் என்கவுண்டரு நாமக்கல்ல வச்சு. வட இந்தியர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு போலீஸ் மேலே ஒரு பயம் வேணும். என்கவுண்டர் டைரெக்டாக ஆதரிக்கலனாலும் சில விஷயங்களை வேறு என்ன தான் செய்கிறது, சிலது செஞ்சால் தான் சில பயம் வரும். ஆக்சுவலாக ஜாங்கிட்ட அப்போ வந்து டிரான்ஸ்ஃபரே போட்டிருக்காங்க அந்த வழக்கில். அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2006 அப்போ வந்து புறநகர் சபான் கமிஷனர் ஆஃபீஸ் ஆரம்பித்தாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, கிண்டிக்கு பக்கத்தில் ஆரம்பித்தாங்க. அந்த கிண்டிக்கு இறக்கத்தை சென்ட் தாமஸ் மூட்டில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அடுத்த ஏடிஎம்கே உள்ள தூக்குனாங்க. அதை ஆக்சுவலாக அப்போ கமிஷனர் இருந்தார். அவர்கிட்டே கொடுத்து அந்த கேஸை அப்பயே பைண்ட் ஓவர் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஜெயலலிதா கிட்ட விருதெல்லாம் வாங்கினார் அவர். ஏன்னா அவர் குளிர் மலையில் போய் இந்த ஸ்பெஷல் டீம் 5 போய் படாத பாடுபட்டாங்க. ஏன்னா என்டையர் வெதர் வேறு, மொழி வேறு, லாங்குவேஜ் தெரியல, அவனை வேற இவங்க பேரை பேசுகிறது. எப்படியோ போட்டு அடித்து முடிச்சு கொண்டு வந்தாங்க. பரவாயில்ல, இத்தனை வருஷம் கழிச்சு தண்டனை கிடச்சிருக்கு. வட இந்திய இங்கே வாங்க, இங்கே பிழைங்க, வேலை செய்கிறது தான் நாடு இருக்குது. வேலை வாய்ப்புக்கு யாரும் உங்களை தடுக்கலை, எல்லா வேலைக்கும் வாங்க. ஆனால் இங்கே வந்து திருடுறது, இந்தமாரி கொள்ளையடிக்கிறது, ஆதாய கொலை பண்ணுறதெல்லாம் வந்து ஜீரணிக்க முடியாத விஷயம். தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை வட இந்தியர்களை ஒரு கண்காணிப்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.